Hello viewers, welcome back to ROM Solution. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 11 வந்து காப்பி பேஸ்ட் இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்றது. சம்டைம் பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டத்துல வந்து நீங்க காப்பி பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி அதை சால்வ் பண்றது? சோ மூணு சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த மூணு சொல்யூஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% ஒர்க் ஆகும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சர்ச் பாக்ஸ் போய்க்கோங்க, சிஎம்டி சர்ச் பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெண்டஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு கமெண்ட் டைப் பண்ண போகிறோம். கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லெட்டரில் சிஎம்டி ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஸ்மால் சி ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் எக்கோ டாட் ஆஃப் ஸ்பேஸ் வெர்டிக்கல் பார் ஸ்பேஸ் கிளிப் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண அப்புறம் காப்பி பேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா செகண்ட் சொல்யூஷன் என்னென்னா, ஸ்டார்ட் பண்ண ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்கள், திஸ் பேஜ்குள்ளே போங்க, சி டிரைவுக்குள்ளே போங்க. அடுத்து நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள், விண்டோஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் சிஸ்டம் 32 ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் 32 ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளாடி வந்து சர்ச் பண்ணணும். என்னென்னா ஆர்டிபி கிளிப் டாட் இஎக்ஸி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆர்டிபி கிளிப் டாட் இஎக்ஸி சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் வியூ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆர்டிபி கிளிப் டாட் இஎக்ஸி அல்லது ஆர்டிபி கிளிப்னு இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா சொல்யூஷன் 3 என்னென்னா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், விண்டோஸை டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் பட்டன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எந்த ஆப்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கோ ஸோ அதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என் டாஸ்க் கொடுத்துக்கோங்க. எத்தனை ஆப்ஸ் ரன் ஆகுது பேக்ரவுண்டில் அதை ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே இதில் கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அகெயின் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகுறோன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.